God praise. Thank you Jesus. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. இவ்வளோ அழகான அப்பா இந்த வேலையை கொடுத்துருக்கீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில கூட அப்பா தரமட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களை சரண்டர் பண்ணுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆளுகை செய்வீராக, ஆவியானவரை நீங்க ஆளுகை செய்வீராக. அப்பா ஒரு முறை கூட அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். எங்களோட கரைகளை நீக்குமாறு ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, அப்பா துதியின் ஆடே அப்பா எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி அப்பா பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களோட இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா. அண்ணால் மாதிரி அப்பா எங்க இருதயத்தை உங்க பிரசனத்துல ஊற்ற வந்திருக்கிறோம் தகப்பனே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தையும் அப்பா வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க தகப்பனே. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுவாங்க. நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. உம்மை உயர்த்துக்கிறோம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீங்க அப்பா நம்பத்தக்கவர். You are the only person who we can depend. வேற யாரையும் அப்பா நாங்க முழுசா நம்ப முடியாத தகப்பனே. எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் உங்க மேலதான் தகப்பனே. We trust you Lord. உங்க மேல அப்பா அந்த நம்பிக்கையை போடும் போது நீங்க வழிகளை செம்மையாக்குவீங்க. கோண நாள்மைகளை நேராக்குகிற கர்த்தர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், I trust you Lord. I trust you Lord. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் உங்களையே நம்பி இருக்கிறப்பா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. சொல்லுமா, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் அல்ல. எத்தனை பேர் சொல்லுவாங்க, செய்வதை யாரும் இல்ல. திரும்பவும், செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. நீங்க செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. அவரை பார்த்து சொல்லலாமா, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, பிரபு தொடங்கியதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, பிரபு தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே,
செய்திடுவீர். என் கருவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வானெல்லாம் போஷிப்பீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வானெல்லாம் போஷிப்பீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்புகிறவங்களாம் சொல்லலாமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. அறிக்கையிடுவோமா? நம்புகிறவங்க அப்பா தகப்பனே, நீங்க சொன்னதை அப்பா வார்த்தையால சொன்னதை கரத்தால செய்வீங்க அப்பா. நாங்க நம்புகிறோம் தகப்பனே. உங்க வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கோம் தகப்பனே. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. பூட்டி இருக்கிற கதவெல்லாம் நீங்க அப்பா திறப்பீங்க தகப்பன். அப்பா நீங்க திறந்த கதவை வேற யாராலையும் பூட்ட முடியாது. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எங்களுக்குன்னு நியமிச்சதை அப்பா தகப்பனே, அதை நாங்க சுதந்திரிப்போம் தகப்பனே. எங்களுக்கு வைத்திருக்கிறத அப்பா நாங்க சுதந்திரிப்போம். எங்க சந்ததிக்குன்னு நீங்க வைத்திருக்கிற காரியங்களை நாங்க சுதந்திரிப்போம் தகப்பனே. யெகோவா எலிஷா பெரிய காரியங்களை செய்யப்பா. எங்களால அதை யூகிக்க முடியாது. நாங்க நினைப்பதற்கும் மேலாய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு அழகா எங்க இருந்தோம் தகப்பனே. அப்பான்னு சொல்றேன் அப்பா, புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. நன்றி சொல்லுவோம். யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நம்பத்தக்கவர் நீங்க தான் ராஜா. உங்களை நம்பி இருக்கும் போது தான் அப்பா எங்களோட காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். நாங்க நினைத்து பார்க்கிறோம் எஸ்தர் ராஜாத்தியோட வாழ்க்கை. The book of Esther. When the people are being persecuted, அந்த டைம்ல ஒரு சிஸ்டம் இல்ல, ஒரு கவர்மெண்ட் இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு. எங்க பார்த்தாலும் ஆபரேஷன். சில நேரத்துல நம்மள சில இடங்களில கொண்டு போறாருன்னா நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு அப்பனா ஒரு ஆசீர்வாதம் இல்ல. There is a kingdom purpose. அது நம்மளோட பர்பஸ் இருக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மள வைத்திருக்கிற இடத்துக்கு பின்னாடி அதுக்கு ஒரு பெரிய ஒரு கிங்டம் பர்பஸ் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க?
அதனால நம்மளோட காரியங்களை, நம்மளோட தேவைகளை நம்ம எப்பொழுதுமே முன் வைக்க கூடாது. எங்க வைத்திருக்கிறாரோ அங்க ஒரு கிங்டம் பர்பஸ் இருக்கு. கர்த்தரையே நம்பி இருக்கணும். நம்ம நம்பி இருக்கிறோம்ப்பா, வேற யாரையும் நம்பல. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுவோம். உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எத்தனை பேர் சொல்றோம் உம்மை வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான்ப்பா, நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அப்பா. வேற யாரையும் நினைக்கலப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு சொல்லுமா, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம் அப்பா. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உங்க செத்தை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் அப்பா பார்த்து, நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அவரை கரத்தை நோக்கி, உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோம்ப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம், உம்மையின்றி யாரும் இல்லையப்பா.
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெகரியால நம்பிக்கையோட சிறைகளே அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மை அங்கதான் காத்து. Prisoners of hope அப்படின்னு இவ்வளவு தூரம் நன்மை செய்தார், இனிமேலும் நன்மை செய்வார். இவ்வளவு நாள் வழி நடத்தினார், இனிமேலும் வழி நடத்துவார். அவரோட பாதைகள் நம்மளுக்கு புரியாது. ஆராதிக்கிறோம் தகப்பனே, நல்லவரே. எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை அறிய வைத்தீங்களே உங்க நாமத்தை. நாங்க எம்மாத்திரம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கைவிடாத தேவனப்பா நீங்க. இஸ்ரவேல் மக்களை பார்த்தா நிறைய வார்த்தைகள், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்தது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் சில காரியங்கள் வரும்போது, சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம யோசிப்போம் யாருமே இல்லையா. These are the words of assurance. இதை பிடித்து கொண்டு நாங்க நிற்கிறோம்ப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். அவரை பார்த்து பாடுவோமா, ஆராதிப்போமா. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாதே. நேற்றும் என்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாதே. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ என்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கை விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டார். அறிக்கையிடுவோம், நான் நம்பினது விட்டிட மாட்டேன், நான் நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். Thank you, Jesus. நன்றி ராஜா. Thank you, Jesus. நன்றி அப்பா. எந்த பாதையில நடந்தாலும் நீங்க இருக்கிறீங்கப்பா. மரண இருளில பள்ளத்தாக்குல நடக்கும் போது நீங்க என்னோட கூட இருக்கிறீங்கப்பா. நாங்க தனியா இல்ல ராஜா. I am not alone. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒரு புது பாட்டு பாடணும்? அவங்களோட இருதயத்துல அப்பா இயேசப்பா உங்களுக்காக ஒரு புது பாட்டு பாடணும்ப்பா. My heart is bubbling with thankfulness. Thank you, Jesus. துன்பத்தின் பாதையில் நடந்தாலும், கண்ணீரின் மத்தியில் கடந்தாலும், மரண இருளில் நான் நடந்தாலும் என்னோடு இருக்க
நன்றி ராஜா. நீங்க எங்களோட கூட இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் பிரசன்ஸ் லார்ட். எங்களை நீங்க ஆட்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட our hopes will not be cut off. இன்னும் ஆழமா உங்ககிட்ட நெருங்க, இன்னும் உங்களை கிட்டி சேர அப்பா எங்களோட வாஞ்ச that will not be cut off அப்பா. தேங்க்யூ டாடி. நீங்க நடத்தி கொண்டு இருக்கிற பாதைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நீங்க எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில கூட அப்பா மீதி உள்ள எல்லா காரியத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உங்க நாம மகிமைக்கென்று அப்பா நீங்க வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. எத்தனை பேர் தேவனுடைய பிரசனத்தை நீங்க இருக்கிற இடத்துல நீங்க உணர்ந்து கொண்டிருக்கீங்க? அவரோடு கூட செலவிடுகிற நேரம் ஒரு நொடி பொழுது கூட வீணே ஆகாதுங்க. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம சாட்சிக்கு நேரம் கடந்து போவோம். நம்ம மத்தியில் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் மகேஸ்வரி ஜெனிஃபர் பால்ராஜ் அவங்க நம்ம மத்தியில் இணைஞ்சிருக்காங்க. ஆன்ட்டி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் பிரதர் மூலிமா தெரியும். அவங்களோட சித்தி தான் அவங்க நம்ம மீட்டிங்கில் இன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியம், அதுவும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் நடந்தப்போ சாட்சி சொல்றது இல்லைங்க. நம்ம சூழ்நிலை எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கும் போது, ஓகே நான் எல்லாமே இழந்து ஒரு தவிக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது, அப்போ ஆண்டவர் நாமத்தின் மகிமைக்கென்றாக சொல்ற ஒரு காரியம் இருக்குல்ல, உண்மையாகவே சொல்றேன், அது பெரிதான ஒரு ஸ்லாக்கியம். இந்த நாள்லையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துல அவங்களை வரவேற்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரு. அவங்கள பற்றி அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஆண்டவர் எப்படி அவங்களோட கூட இப்போ தொடர்பு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே நம்ம கேட்க இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா சாட்சி சொல்கிறாங்க. அதுவும் சின்ன சின்ன சொல்கிறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுல் அவங்க டெஸ்டிமோனியை நம்ம மத்தியில் ஷேர் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் லார்ட்மா, ப்ரைஸ் லார்ட். தேங்க்யூ ஸோ மச். எங்களோட அழைப்பை ஏற்று நீங்கள் வந்ததுக்காக. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணி அட்மிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்னோட வாய்ஸ் கேக்குதா? கரெக்டா இருக்குமா? ஓகே ஃபைன். தேவன் என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நான் ரொம்பவும் சாட்சியாக நிற்பதற்கு தகுதியே இல்லை. ஆனாலும் தேவன் என்னை இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு சின்ன பாடல் பாடி என்னோட சாட்சியை சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில சாட்சியாக தான் முதல் தடவை. ஸ்கூல்ல நிறைய பசங்களுக்கு பாடம் எடுத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத நான் நேற்று முதல் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய சாட்சி என்னுடைய சொந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல தாயல்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் தான். ரொம்ப ஏழ்மையான குடும்பம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமை கூட கீழே உள்ள குடும்பம் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாங்கள் இருந்தேன். எனக்கு ஒரு 6-7 வயசு இருக்கும் விவரம் தெரிஞ்சு. என்னோட கூட பிறந்தவங்க மொத்தம் 7 பேர் என்னை சேர்த்து. நான் தான் கடைசி பொண்ணு. எங்கள் அம்மாவுக்கு நான் செல்லப்பிள்ளை மாதிரி. என்னை என்ன செய்வாங்க, அவங்க கோவிலில் போய் சாமி ஆடுவாங்க. எல்லா கோவில்களும் இந்து கோயிலில் போய் தவறாமல் போய் சாமி ஆடுவாங்க. அப்போ என்னை கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா கோயிலுக்கும் போகும்போது நான் கடைசி பிள்ளை அப்படிங்கிறதுனால எனக்கு சரியாக விவரம் தெரியாது. அவங்களோட கூட நான் போய் அந்த இந்து கோயில்களில் விக்கிரக கோயில்களில் நாங்கள் போய் வழிபாடு நடத்துவோம். கடா வெட்டுறது, அப்புறம் அந்த தீச்சட்டி எல்லாம் எடுப்பாங்க. எல்லாம் என்னென்னமோ வழிபாடு செய்வாங்க. நான் அவங்களோட சேர்ந்து அவங்களோட போய் அந்த வழிபாடுகளை செய்வேன். அப்போ எனக்கு விவரம் தெரியாது. ஏசப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி எங்கள் சர்ச்சில் சண்டே கிளாஸ் நடக்கும். அந்த சண்டே கிளாஸ்க்கு நீ எங்கூட வா ஒரு நாள் அப்படி சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனான்.
அந்த இடத்துல நான் போகும்போது நல்ல பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க. கதைகளை கேட்டேன். அப்போ வசனங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. யாரோ ஒருத்தர் வந்து அந்த டீச்சர் வந்து வசனம் சொல்லிக் கொடுக்கும்போது, யாரோ ஒருத்தர் என்கிட்ட நேர்ல பேசுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். அப்போ எனக்கு புரியல. எ நான் வந்து அப்போ நெனப்பேன், நம்ம எத்தனையோ நாள் வந்து பல தெய்வங்களுக்கு நம்ம வழிபாடு நடத்தியிருக்கிறோம். ஆனா, ஒரு நாள் கூட அது நம்ம கூட பேசினது இல்லையே! இப்ப யாரோ ஒருத்தர் என் காதுல வந்து அந்த வசனத்தை, "என் கிருபை உனக்கு போதும்." சின்ன சின்ன வசனங்கள் தான் சொல்லி தருவாங்க. "கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன்." இப்படி சின்ன வசனங்கள் தான் எனக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அந்த வசனம் வந்து அப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து அப்படியே பக்கத்துல நின்னு என்னை வந்து சொல்லிக் குடுத்து, என்னை தேற்றுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரும். அப்ப நான் உணர்ந்தேன். என்னை தேடி ஒரு தெய்வம் வருது அப்படின்னா, நான் ஏன் அவர தேடி போகக்கூடாது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுல அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நல்ல உற்சாகமா பாடல் பாடி, நல்ல கதைகள் சொல்லி, என்னைய ஆயத்தப்படுத்துவாங்க. அப்ப அந்த சந்தோஷத்தோட ஒவ்வொரு வாரமும் நான் வந்து எப்ப சண்டே கிளாஸ் வரும்? அந்த சண்டே கிளாஸ்ல போய் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோட போவேன். ஏன்னா வசனம் சொன்னோம்னா சாக்லேட் குடுப்பாங்க. அந்த சாக்லேட் வாங்குறதுக்காகவே நானு முதல்ல ஆரம்பத்துல போனேன் நான். அப்புறம் இந்த வசனத்த சொல்லணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்துல ரொம்ப ஆழமா பதிய ஆரம்பிச்சது. இப்படி என்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். எங்க வீட்ல வந்து வசதி இல்லாத குடும்பம் தான். எல்லாருமே அரசு பள்ளியில தான் படிச்சோம். 12ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படிச்சுட்டேன். 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம், நான் என்ன அடுத்து என்ன படிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 12ஆம் வகுப்பு படித்து முடித்தவுடன் என்னுடைய தாயார் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்து விட்டார். ரொம்ப ஒரு நிர்கதியான ஒரு நிலை. ஏன்னா, என் கூட இத்தன நாளா இருந்து என்னைய வந்து பராமரிச்சு வந்த என் தாய் இப்போ என் கூட இல்ல. என்னை வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்ல. யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா, அவங்கவங்க வந்து திருமணமாகி என்னுடைய கூட பிறந்தவங்க எல்லாரும் திருமணமாகி செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு இருந்த ஒரே ஆதரவு என் ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா 12 வயசுலயே தெரிந்து கொண்ட என் ஆண்டவர், என்னை 17 வயசு வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து அந்த வசனங்கள என்ன சண்டே கிளாஸ்ல படிச்சேனோ, அந்த வசனங்கள நான் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது. ஆனாலும் அந்த வசனத்த சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பா நான் வந்து இப்ப அடுத்து என்ன செய்யணும்? நான் கைவிடப்பட்ட நிலையில நிற்கதியா நிக்கிறேன் ஆண்டவரே! எனக்கு நீங்க உதவி செய்ய முடியும்னா, நீங்க என்ன இதுவரைக்கும் நடத்திட்டு வந்துட்டீங்க. எனக்கு நீங்க அடுத்து எனக்கு என்ன பண்ண போறீங்க? அப்படி சொல்லிட்டு வசனத்த சொல்லி ஜெபிப்பேன். அப்ப ஆண்டவர் வந்து எனக்கு, "உனக்கு நான் வழிகாட்டுவேன் மகளே! நீ கவலைப்படாமல் இரு" அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து எல்லா கோர்ஸுக்கும் நான் அப்ளை பண்ணேன். நல்ல மார்க் ஆண்டவர் நல்ல ஞானத்த எனக்கு குடுத்திருந்தாரு. நல்ல படிப்ப குடுத்திருந்தாரு. நல்ல மார்க் எடுத்திருந்தேன். இன்ஜினியரிங் சீட் கிடைச்சது. அக்ரிகல்ச்சர் கிடைச்சது. டீச்சர் ட்ரெய்னிங் 2 ஆண்டு படிப்பும் எனக்கு கிடைச்சது. அப்ப எங்க வீட்ல 4 ஆண்டுகள் அப்போ அ இன்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷம் படிக்கணும். அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னா 4 வருஷம் படிக்கணும். அதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல. பணம் கட்டுவதற்கு ஃபீஸ் கிடையாது. ஏன்னா எங்க அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தபோது நெறைய கடன்கள் வாங்கி அவருக்கு நாங்க செலவு பண்ணதுனால, என்னை படிக்க வைக்க ஆள் இல்ல. பண வசதி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்ட ஏழ்மையான குடும்பம். வேற வழியே இல்ல அப்டி சொல்லிட்டு என் ஏசப்பா எனக்கு சொன்னாரு. "நான் உன்ன இந்த பாதையில நடத்துறேன் மகளே! நீ போ" அப்டின்னு சொன்னாரு. அப்படிப்பட்டதான் அந்த 2 ஆண்டுகள் டீச்சர் ட்ரெய்னிங் போய் ஏன்னா, கவர்மெண்ட் ஃபீஸு மெரிட்ல கிடைச்சதுனால, கவர்மெண்ட் ஃபீஸ் தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அத கட்டி நம்ம படித்து விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் ஆண்டவர் என்னை வழிநடத்தி கொண்டு போனார் அந்த படிப்புக்கு நேராக. 2 ஆண்டுகள் நான் அந்த டீச்சர் ட்ரெய்னிங் படித்தேன். அப்ப ஃபீஸ் கட்ட முடியாது. ஒரு நாள் ஒரு ஆங்கில வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அந்த வகுப்பறையில எல்லாரும் ரைம்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வாத்தியார் என்கிட்ட சொன்னாங்க. என்னால வந்து சொல்ல முடியல. ஏன்னா, அதுக்கு முந்தி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க ஃபீஸ் கட்டலம்மா. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இன்னும் வரல. நீங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கஷ்டப்பட்ட மனநிலையோட ஆண்டவர் சமூகத்துல நான் போய் பிரேயர் பண்ணிட்டு அந்த வகுப்பறையில உட்கார்ந்தேன். எல்லாரும் சந்தோஷமா பாட்டு பாடுனாங்க. எனக்கு வந்து அப்ப நான் ஏசப்பா நான் இப்படி கஷ்டமான சூழ்நிலையில இருக்கேன். நான் எப்படி பாடுறது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பாடலை எனக்கு அன்பித்தார். "ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன்" அப்படின்னு ஒரு பாடலை கொடுத்தார்.
அந்த பாடலை பாடி முடித்து விட்டு வகுப்பறை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம். அப்புறம் சைக்காலஜி சப்ஜெக்ட் எடுக்கிற ஒரு சார் என்கிட்ட வந்து, அம்மா உனக்கு ஸ்காலர்ஷிப் வர வரைக்கும் நான் ஃபீஸ் கட்டிடுறேம்மா, அது வந்தோடனே நீ எனக்கு திருப்பி கொடுத்துரு, அதுக்காக நீ எக்ஸாம் எழுதாமலாம் உன்னை நாங்கள் விடமாட்டோம், நீ கஷ்டப்படாத வருத்தப்படாதம்மா அப்படின்னு சொன்னாரு. தேவனே என்னோட வந்து அந்த வார்த்தையை சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் பாடினேன். அந்த பாடலுக்கு ஆண்டவர் மகிமையை எனக்கு காண்பித்து விட்டார். ஃபீஸ் கட்டப்பட்டது. 2 ஆண்டுகள் என்னுடைய படிப்பை நான் நிறைவு செய்தேன். படிப்பை முடித்துவிடு 1 வருடம் நான் வீட்டிலே இருந்தேன், வேலை கிடைக்கவில்லை. அப்போது ஏசப்பா நீங்க சொன்னீங்க, என்னை வந்து 12 வயசுலயே நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஏசப்பான்னா யாருன்னு தெரியாது. நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை நீங்க வந்து வழிநடத்திட்டு வந்தீங்க. இது நாள் வரைக்கும் என்னை வழிநடத்திட்டு வந்தீங்க. ஸ்கூல் படிப்பு முடிஞ்சேன். என்னை டீச்சர் ட்ரெய்னிங்ல அழகா மெரிட்ல சீட் கிடைக்க நீங்க உதவி செஞ்சீங்க. 2 ஆண்டுகள் ஃபீஸ் கட்ட முடியல. ஆனாலும் எனக்கு வந்து கிருபையா என்னை 2 ஆண்டுகள் படிப்பை முடிக்க கிருபை செஞ்சீங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அடுத்து நான் வேலைக்கு போகணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கவலையோட இருந்தேன். அந்த 1 ஆண்டுகள் இந்த பட்டாசு தொழிலே, அந்த கூலி வேலை தான் அது. அந்த வேலையை செய்து கொண்டு தான் இருப்பேன். அப்பொழுது என் மனசுல ஒரு பாரம் இருக்கும். அந்த வேலையை முடித்துவிட்டு ஒரு 6 மணிக்கு வேதாகமத்தை எடுத்து நெடுமுழங்கால்ல நின்று நான் வந்து வேதத்தை வாசிப்பேன். கிட்டத்தட்ட 1 ஆண்டுகள், 1 நாள் 2 நாள் அல்ல, 1 ஆண்டுகள் என்னுடைய நெடுமுழங்கால்ல நின்று வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். இரவு நேரத்திலே கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அப்பா என்னுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்கள் வந்தது. ஆனாலும் சின்ன குழந்தை தான் நானு. எனக்கு அத காட்டாம என்னை மகிமையா வழி நடத்தி வர்றீங்கப்பா. அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது நன்றி சொல்லுவேன். அப்பொழுது ஒரு நாள் ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். வந்து உங்களுக்கு எங்க ஸ்கூல்ல வேக்கன்சி இருக்கிறது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்னை வீட்டிற்கே வந்து அழைத்து கொண்டு போனார்கள். போய் எனக்கு அப்பாயின்மெண்ட் குடுத்தாங்க. எனக்கு வேலை கிடைத்தது. எங்கள் வீட்டினுடைய வறுமை சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்த குடும்பம் ஏதோ ஒரு வருமானம், சொற்ப வருமானமா இருந்தாலும் தேவன் எங்களை அழகா வழிநடத்தி கொண்டு போனார். அந்த 2 ஆண்டுகள் அந்த பள்ளியில நான் வேலை புரிந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் அந்த ஸ்கூலுக்கு. அப்படி இருந்து சாயந்தரம் வந்த உடனே மறுபடியும் என்ன பண்ணுவேன், ஆண்டவரை விடாம நான் வந்து தினந்தோறும் உட்கார்ந்து பைபிள் படிக்கவே மாட்டேன். நெடுமுழங்கால்ல நின்னு ஆண்டவர வசனத்தை படிக்கும் பொழுது, நெடுமுழங்கால்ல தான் நம்ம நின்னு படிக்கணும் அப்படி சொல்லிட்டு, ஒரு வைராக்கியத்தோடு நானு வேதத்தை வாசித்தேன். ஆண்டவர் என் கூட ரொம்ப நெருங்கி உறவாட ஆரம்பித்தார். அவருடைய சமாதானமும், சந்தோஷமும் என்னை ரொம்ப நெருக்கி ஏவினது. இந்த சூழ்நிலையிலே எனக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைத்தது. 2001ஆம் ஆண்டு எனக்கு அரசாங்க பதவி. எங்க ஊரிலேயே முதலாக அரசாங்க வேலை என்று கிடைத்தது எனக்கு மட்டும்தான். ஆண்டவருடைய கிருபையினால. அதுவும் நான் படித்த பள்ளியிலேயே ஆசிரியர் வேலை. 96லே நான் அந்த பள்ளியிலே 12ஆம் வகுப்பு முடித்து வெளியே வருகிறேன். 2001வது வருஷத்துல எனக்கு அங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஈடாக, இணையாக ஆண்டவர் என்னை அந்த இடத்துல நிறுத்தினார். அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, மகேஸ்வரி நீங்க எங்ககிட்ட தான் படிச்சீங்க. இப்ப எங்களுக்கு ஈக்குவலா வந்து டீச்சரா வந்து உட்கார்ந்துருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த பெருமை வந்து ஆண்டவர் கொடுத்தது. அவருடைய நாமம் தான் மகிமைப்படுறது. இது என்னால் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன். அப்பவும் என்னுடைய விசுவாசத்தை நான் விடவே இல்லை. ஆண்டவருக்குள்ள ரொம்ப நெருங்கி நெருங்கி என்னை அவருடைய உறவிலே நான் போகும்போது ஆண்டவர் என்னோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆச்சரியமா இருக்கும், அற்புதமாக இருக்கும். 3 ஆண்டுகள் அரசு வேலை நான் செய்தேன். அடுத்த கட்டமாக என்னுடைய திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கைக்கு போகுக்கு முன்னா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா நீங்க இவ்வளோ நாள் என்னை நடத்திட்டு வந்துட்டீங்க. ஸ்கூல்ல படிச்சேன். அப்புறம் டீச்சர் ட்ரெயினிங் படிக்க வச்சீங்க. ஒரு வேலையை நல்ல வேலையை கொடுத்துட்டீங்க. அடுத்து என்னுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை. நீங்க தான் ஏற்ற துணை எனக்கு கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பத்தை வச்சேன். 1 ஆண்டுகள் இருக்கும். என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் வைக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என்னை வந்து வழி நடத்தணும். மனிதர்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீங்க ஏற்ற துணையை கொடுப்பீங்கன்னு விசுவாசத்தோடு நான் பொறுமையோடு காத்திருக்கேன் ஆண்டவரேன்னு சொல்லி 1 ஆண்டுகள் நான் காத்திருந்தேன். கர்த்தருக்குள் ஒரு பிரியமான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் மாமனார் மாமியாரும் எப்பொழுது வேதம் வாசிப்பவர்கள், ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பார்கள். ஒரு பெரிய பாக்கியமான ஒரு குடும்பம் எனக்கு.
என் கணவர் மிகவும் அன்பானவர், அனைவருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவர். நல்ல சந்தோஷமான குடும்பம், மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. ஆண்டவருக்கும் எனக்கும் உண்டான உறவு ரொம்ப நெருங்கி இருந்தது. பின்பதாக இப்படியாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையில தினமும் நாங்கள் வாரத்தில ஒரு முறை ஆலயத்துக்கு செல்வோம். பாரம்பரியமிக்க ஆலயத்துக்கு போவோம். ஆண்டவரை அந்த ஒரு நாள் மட்டும் தான் தேடுவோம். வேதம் வாசித்து அந்த ஆராதனை முடித்துவிட்டு பாடல் பாடி ஆராதனை செய்வோம். எங்கேயாவது மீட்டிங் நடந்ததுன்னா போய் அட்டெண்ட் பண்ணுவோம். இவ்வளவுதான் எங்களுடைய வேலை. ஆண்டவரை விட்டு நான் சிறிது சிறிதாக பின்வாங்கி போனதை நான் உணர்ந்தேன். எப்படி நம்ம டெய்லி நம்ம வந்து வேதம் வாசித்தோம், நெடும் முழங்கால்ல நின்று வாலிப உன் சிருஷ்டிகரை நினைய சொல்லி ஆண்டவரை நம்ம எப்படி இறுக பற்றி கொண்டோம். எவ்வளவு பெரிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு. இப்ப திருமணம் ஆன உடனே நாம வந்து ஆண்டவரை ஒரு பாரம்பரிய கடவுளாக மாற்றி விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் எண்ணத்திலே ஒரு உணர்ந்தேன் நான். அப்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா ஏதோ ஒரு இடைவெளி வர்றதை என்னால காண முடியுது. ஆனா என்னவென்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பொழுது இந்த சூழ்நிலை தான் என்னுடைய மாமியார், மாமனாரும் அடுத்தடுத்து இறந்து விட்டார்கள். வீட்டிலேயே வந்து தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை. குடும்ப ஜெபம் தள்ளி போனது. தனி ஜெபம் எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுனால, சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிடும். ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். அப்போ குழந்தைகள் சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு குடுத்துட்டு, நாளைக்கு பிரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிருவேன். இப்படியே நாட்கள் போனது. ஆண்டவருக்கும் எனக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே போக ஆரம்பிப்பதை நான் உணர்ந்தேன். ஆனாலும் தேவன் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். எங்க மாமனார், மாமியார் கூட இருந்து நாங்கள் தினமும் குடும்ப ஜெபத்தை ஏறெடுப்போம். அப்பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்தார். நல்ல சொந்தமாக நாங்க இடம் வாங்கி வீடு கட்டணும். அந்த வீட்டுல தான் இப்ப குடியிருக்கிறேன். ஆண்டவர் நல்ல ஒரு கார் கொடுத்தாரு. உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்குமோ அத்தனை எனக்கு கொடுத்தாரு. என்னை நிறைவாய் பரிபூரணமாய் நடத்தினார். ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும்தான், நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் கொண்டே இருக்கிறேனே, அவருடைய அன்பை நான் விட்டு ஏன் பிரிந்து போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. ஆனாலும் நாங்கள் வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு நாள் என் கணவர் கடந்த வருடம் ஆகஸ்ட் 24ஆம் தேதி இரவிலே நாங்கள் நன்றாக பேசி கொண்டுதான் இருந்தோம். தூங்க சென்று ஒரு 10 நிமிடத்திலே எனக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னார். நாங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு போனோம். போன இடத்திலே 10 நிமிடங்கள் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. கணவர் மரித்து போய்விட்டார். என்னுடைய சூழ்நிலையை வந்து சொல்லி முடியாது. மீண்டும் அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் தத்தளித்தேன். உலகமே எனக்கு இருண்டு போனது மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை வார்த்தையால் என்னால் விவரிக்க முடியாது. என்னுடன் 20 ஆண்டுகள் பயணித்தவர் திடீரென்று என்னை விட்டு போய்விட்டார். அப்படி நினைக்கும் போது அடுத்து எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்களே, இவர்களை எப்படி நான் கரை சேர்ப்பது? நான் என்ன செய்வது? யாருமே இல்லாத இந்த ஊர்ல தனியா இருக்கிறோமே. ஏன்னா என்னோட உடன் பிறந்தவங்க எல்லாரும் சிவகாசியில இருக்கிறாங்க. நாங்க மட்டும்தான் குடும்பத்தோட இங்க இருக்கிறோம். பக்கத்துல யாருமே உறவினர்கள் கிடையாது. இந்த இடத்திலே எனக்கு துணையாக வந்து என் கணவரும் இறந்து போய்விட்டாரே. இப்பொழுது நாங்க யாரை நம்பி இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு ஆண்டவர்ட்ட கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். தேவன் என்னோட பேசினார். மகளே, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ ஆதியிலிருந்த அன்பை விட்டு விட்டாய் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எனக்கு காட்டினார். நான் சொன்னேன், அப்பா நான் உண்மைதான், உண்மை விட்டு நான் பிரிந்து விட்டேன் அப்பா. உம்முடைய அன்பை ருசி பார்த்து உம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நான் ஏன் இப்படி பின்வாங்கி போனேன் ஆண்டவரே? எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நான் உங்ககிட்ட கேட்கலப்பா. ஆனாலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க என்னை இந்த இடத்துல நீங்க இந்த நிலைமையை எனக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு பின்னாடி உங்களுடைய மகிமை வெளிப்பட போகிறது ஆண்டவரே. அதற்காகத்தான் இந்த பாத்திரத்தை நீங்க பயன்படுத்த போறீங்க. அந்த சூழ்நிலை எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தேவன் நீங்க என்னோடு கூட இருப்பீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் குழந்தைகளுக்கு எதுவுமே செய்து கொடுக்கல. எப்பொழுதுமே அழுது கொண்டே இருப்பேன். இரவெல்லாம் தூக்கம் வராது. தூங்கினால் எங்க பிசாசு அப்படியே நேருக்கு நேரா வந்து சொப்பனத்துல வந்து என்னை அப்படியே கை கொட்டி சிரிப்பான். நீ பார்த்தாயா? உன்னுடைய குடும்பத்தை நான் எப்படி மாற்றி விட்டேன்னு பார்த்தாயா?
அப்படின்னு சொல்லி சிரிப்பான். நான் அது வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு நான் சின்ன சத்தம் கூட எனக்கு கேட்டா எனக்கு பயப்படுவேன். அப்படிப்பட்ட நான் மனநிலை இருந்தவன். ஆனா அந்த சமயத்துல நான் பிசாசுக்கு எதிர்கொண்டு நான் வந்து அப்படியே நிக்கிறேன். அந்நிய பாஷையில பேசுறேன். அவன் என்னைய பார்த்து அப்படியே நிக்கிறான். நின்ன உடனே நான் சொல்றேன், "என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துற தேவன். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது." அப்படி சொல்லி அவனுக்கு நேராக சொப்பனத்துல எதிரடியாக நான் பேசினேன். பல பலவீனங்களை கொண்டு வந்தான். காலையில எழுந்திருக்க முடியாது. நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. அழுது அழுது தூக்கம் வராது. உடம்பு பலவீனமாயிடும். காலையில குழந்தைங்க வந்து, "அம்மா ஏதாவது சாப்பாடு செஞ்சு குடுங்கன்னு" கேட்பாங்க. என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னுடைய பலத்தை எல்லாம் பிடுங்கி போட்ட மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே. அப்ப ஆண்டவரிடத்திலே நானு மிகவும் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே இருப்பேன். கண்ணை மூடினால் எங்கே சாத்தான் வந்து விடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு, கண்ண மூட மாட்டேன். உடனே பைபிள எடுத்துக்கொண்டு நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே! நீ இந்த சூழ்நிலை குடுத்ததுக்கு நன்றிப்பா. நான் இந்த சூழ்நிலைக்காக நான் வருத்தப்படல ஆண்டவரே. என்னை மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்னை கொண்டு நீங்க என்ன வார்த்தை சொல்லுவீங்களோ, அதற்கு நான் முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று என் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை நான் இறுதியாக பற்றிக் கொண்டேன். மகளே நீ திகையாதே, கலங்காதே. உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். உன்னை மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடையவள் அப்படின்னு என்கிட்ட பேசினாரு. அப்ப யாரோ ஒருத்தர் என் அருகிலே உட்கார்ந்து என்னோட பேசுவது மாரி ஒரு உணர்வு எனக்கு. ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன். சமாதானம் அடைந்தேன். அப்பொழுது நல்ல ஒரு பாரம்பரியமிக்க ஆலயத்துக்கு சென்றிருந்த எங்களை நல்ல ஒரு சபைக்கு நேராக வழிநடத்தினார். ஆவிக்குரிய சபையில் போய் சேர்ந்த உடனே அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். என் கணவர் இறந்து 1 மாதம் நான் வீட்டிலே அழுது கொண்டே இருந்த சூழ்நிலையிலே, என்னை அடுத்த 1 மாதத்திலே நான் சபைக்கு போனேன். சபைக்கு போயி ஜெபம் பண்ணுவேன். அப்பா, எனக்கு வந்து நல்ல ஒரு அபிஷேகத்த குடுங்க ஆண்டவரே. நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்கல. எல்லாம் நிறைவா எனக்கு குடுத்துருக்கீங்க. எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவா குடுத்துருக்கீங்க. எனக்கு உம்முடைய பாதம் ஒன்று மட்டும் போதும் ஆண்டவரே. அப்படி சொல்லிட்டு ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு அபிஷேகத்தின் வல்லமைய குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆலயத்துல அன்னைக்கு சபையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அபிஷேகத்தால் என்னை தேவன் நிரப்பினார். எனக்கு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுத்தார். எல்லையில்லா பேரின்பம் எனக்கு மனசுக்குள்ள வந்தது. எத்தனையோ நம்ம பொருட்களை உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் நம்ம ஆசீர்வாதங்களை பெறும்போது கிடைக்காத ஒரு சந்தோஷம், தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்த அபிஷேகத்தை பெற்றவுடன் எனக்கு கிடைத்தது. தேவனுக்குள் ரொம்ப மகிழ்ந்து களி கூறினேன். என்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போனேன். நாங்கள் குடும்பமாக அந்த சபைக்கு சொல்லுவோம். அப்பொழுது வேதத்தை படிக்கும் பொழுது இதுவரையிலும் இல்லாத பெரிய சமாதானம் எங்களை ஆட்கொண்டது. வேதத்தை படிப்பேன் 20 ஆண்டுகள் நாங்கள் வந்து பாரம்பரியமான ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்தோம். கடமைக்காக வேதத்தை படிப்போம். அவ்வளவுதான். அந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் வந்து நான் வாலிப பிராயத்துல எப்படி ஆண்டவருடைய வசனம் எனக்கு ருசி பார்த்தனோ, அந்த அளவுக்கு திருமணம் ஆன பின்பு உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனை விட்டு பின்வாங்கி போனோம். எங்க ஊர்ல இப்போ என்னை கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க, "மகேஸ்வரி, அது ரொம்ப திமிர் பிடிச்சது. அது அகங்காரம் பிடிச்சது. யாரையும் மதிக்காது. பெருமை." இப்படிதான் என்னை சொல்லுவாங்க. ஆனா தேவன் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய குணநலங்கள் எல்லாமே மாறிவிட்டது இப்பொழுது. நான் என்னிட்ட நெறைய பேர் வந்து பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க இந்த சூழ்நிலையில இருந்து? ஏன்னா நீங்க அந்த 1 மாத காலம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு நாங்க பார்த்துருக்குறோம். நீங்க கணவனை இழந்தப்போ, நீங்க பிள்ளைகள கவனிக்காம அழுது கொண்டு எப்படி இருந்தீங்கன்னு நாங்க கண்ணார பார்த்துருக்குறோம். எப்படி இந்த 3 மாசத்துல உங்களுக்கு வந்து ஆண்டவர் இவ்ளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்? அத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் சந்தோஷமா சொல்லுவேன். அப்புறம் வசனங்களை சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். தேவன் வந்து என்னோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைப்பட நான் ஆரம்பிச்சேன். இந்த வசனங்கள் படிக்கும்போது, அந்த வசனத்தினுடைய மறைபொருளை ஆண்டவர் எனக்கு வெளிக்காட்ட ஆரம்பித்தார். நல்ல ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பது எவ்வளவு உண்மையான வார்த்தை. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மளை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் என்னை எப்படியோ ஆண்டவர் ஏசப்பானா யாருன்னே தெரியாம இருந்த என்னை 12 வயசுல என்னை தெரிந்து கொண்டார். சண்டே கிளாஸ் மூலமா என்னை தெரிந்து கொண்டார். இப்பொழுதும் அந்த சபையில எனக்கு முதலாக தேவன் சண்டே கிளாஸ் எடுப்பதற்கு ஒரு கிருபையை கொடுத்தார்.
நான் அப்பொழுது நினைத்தேன், எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நாமும் இந்த சண்டே கிளாஸ்ல போய் உட்கார்ந்து இந்த பாடல்கள் பாடிதான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். நாமளும் நிறைய குழந்தைகளுக்கு அது மாதிரி கற்றுக் கொடுப்போம். குழந்தைகளை வந்து ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்துல இருந்த 4 குழந்தைகளை நான் அழைத்து சென்றேன். அங்க பிபிஎஸ் நடந்தது, சண்டே கிளாஸ் நடக்கும். அந்த குழந்தைகளை எல்லாம் கலந்து கொள்ள செய்து வசனத்தை படிக்க வைத்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய மாறுதல் உண்டாச்சு. அது என்னால் உண்டானதல்ல, தேவனால் உண்டானது. தேவன் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது. தாயை இழந்து போய் நேரத்திலே ஆண்டவர் சொன்னார், தாயினும் மேலான அன்பு என்னிடத்துல இருக்கு மகளே. உன் கணவனுடைய அன்பை நீ ருசி பார்த்த, அதை விட மேலான அன்பு என்கிட்ட இருக்குது. நீ என்கிட்ட மறுபடியும் மீண்டு வா அப்படி சொல்லி என்னை இரு கரங்களை விரித்து நான் எப்பொழுது வருவேன் என்று காத்து கொண்டிருந்த என் அப்பா, நான் திரும்பவும் அவரோட சேர்ந்த பொழுது என்னை மார்போடு அணைத்து கொண்டார். என் தேவைகளை எல்லாம் சந்தித்தார். நாங்க 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான். நிறைய சம்பாதிப்போம். ஆனாலும் எங்கள்கிட்ட வந்து என்னன்னா அந்த பணம் வந்து நிறைவா இருக்காது. ரொம்ப உலக பிரகாரமான காரியங்களுக்கு அதிகமா செலவு பண்ணுவோம். ஆடம்பரமான வாழ்க்கை. இப்படிதான் எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. ஆனா இப்பொழுது என்னுடைய கணவர் இல்லை என்றாலும் அது 2 மடங்காக ஆண்டவர் என்னை தேவைகள் எல்லாம் சந்தித்து வருகிறார். பல பிரச்சனைகள் இருக்கு, நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். அதை குறித்து நாம் ஒருபோது கலங்கக்கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த திராணியை நமக்கு கொடுப்பார். நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து இதை விட பெருசா ஆண்டவரை நீங்க எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா அப்பதான் நான் ஆண்டவர் உங்களுக்குள்ள நான் நெருங்கி நெருங்கி வர முடியும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு போயிடுவோம். பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து இன்னும் அதிக அதிகமா அவரை நெருங்கி போவோம். இந்த பிரச்சனையிலிருந்து மீடுவதற்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுங்கப்பா, சத்துவத்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நம்ம ஆண்டவர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ ஏனோ தானோ என்று எனக்கு நீ வொர்ஷிப் பண்ண வேண்டாம், நீ நன்றி சொல்ல வேண்டாம். நீ முழு இருதயத்தோடு என்னோடு கூட நீ வா. நீ கேட்பதை எல்லாம் உனக்கு நான் வேண்டிய அருள் செய்வேன். என்னிடத்தில் இல்லாத என்றுமே ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நீ அதிக பிரயாசப்படாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிக பயங்கரமா இருக்கும் என்று என்னோடு கூட ஆண்டவர் சொன்னார். அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த ஏராளமான காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுதும் தேவன் என்னை குறித்து என் மூலமா உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் என்னை போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். கணவனை இழந்திருக்கலாம், மனைவி இழந்திருக்கலாம், குழந்தைகள், பெற்றோர்கள், யாரை வேணாலும் இழந்திருக்கலாம். கடினமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒரு நாள் கண்ணீரோடு இருந்த நான் என் கண்ணீரை துடைத்து அவர் மார்போடு அணைத்து என்னை சேர்த்து கொண்டு எனக்கு ஆதரவாகவும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தேறுதலையும் கொடுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், கலங்காதே, திகையாதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் செய்கிற காரியத்தை நீ அனுதினமும் அவர் சமூகத்தில் அமர்ந்து நீ ருசி பார்க்க வேண்டும். தேவன் உங்களோடு கூட பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை, எப்படிப்பட்ட சூழ்நிலையால இருக்கட்டும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில. ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கும்போது கஷ்டங்கள் வரணும். அதை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்ப எனக்கு இந்த சூழ்நிலை, தாயை இழந்தேன், கணவரை இழந்தேன், 2 பேரை இழந்தாலும் அதை விட மேலான அன்பினால் ஆண்டவர் என்னை நிரப்பினார். அதை சொல்லி முடியாது. அந்த அன்பை ருசி பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அது பற்றிய புரியும். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். நீங்க சமாதானத்தோட இருங்க. உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் விண்ணப்பத்தோடு ஆண்டவர் சமூகத்துல வைத்து விடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். உங்களுக்கு தேவையானது ஒன்றே, ஆண்டவருடைய பாதம். உங்களுக்கு தேவையான உலக காரியங்கள் அனைத்தும், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தருவார். பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் கலங்கி இருக்கின்ற மனமே, நீ கலங்காதே, திகையாதே. தேவன் நல்லவர். அவர் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவர். நம் அனைவரும் கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர் தேவன். யாத்ராகமம் 20:24 சொல்லப்பட்டுள்ளது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து எந்த ஸ்தானத்திலும் தேவனுடைய நாமத்தை நம்ம உயர்த்த வேண்டும்.
அப்பொழுது நமக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு பெற்று தருவார். அவரு சங்கீதம் 56:13 சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. எவ்வளவு அருமையான வசனங்கள். என் ஆத்துமாவை மரணத்துக்கு ஆண்டவர் தப்புவிக்கிறார், என் கால்களை இடறலுக்கு நீங்க தப்புவியாமல் இருப்பீங்களாப்பா. இன்னைக்கு நிச்சயமாக நீங்க எல்லா காரியத்திலும் எல்லா கஷ்டங்களையும் கூடவே இருந்து என்னை தப்புவிப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் அருமையாக சொல்கிறது. நம்ம ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை உண்மையாக புரிந்து கொண்டு இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செய்யும். தேவன் என்னுடைய வாழ்க்கையில அப்படித்தான் செய்தார். ஆரம்பத்துல இருந்து நான் வசனத்தை படித்தேன். வசனங்களை எனக்குள்ளே நான் அந்த வார்த்தைகளை உண்மையாக விசுவாசிக்க ஆரம்பித்தேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன் அப்படிங்கிற வசனத்தின் மூலம் நான் எப்பொழுதும் ஆண்டவருடைய வசனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதிகமா எனக்கு தெரியாது. நான் இப்ப ஆண்டவருக்குள்ள வந்து 6 மாதங்கள் தான் ஆகிறது. பரம்பரை கிறிஸ்தவளா தான் இருந்தேன் நான். ஆனா இப்பொழுது தேவனுக்குள்ள உண்மையான கிறிஸ்தவளாக கடந்த 6 மாதங்களாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறேன். என் மனதில் வரக்கூடிய அந்த சமாதானத்திற்கு அளவே கிடையாது. ஆனால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் நீங்கள் எதை குறித்து கவலைப்படாதீர்கள். கடினமான சூழ்நிலை இருப்பவர்களும் அந்த சூழ்நிலை விட்டு எழுந்து வாருங்கள். என் மகளே, மகனே, நீ எப்பொழுது என்னிடத்தில் திரும்ப வருவாய்? அப்படி ஏக்கத்தோடு நம்மளோட தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். இவ்வளவு பெரிய தேவனை பெற்ற பெரிய ஜாதி எதுவுமே இல்லை. ஆகையால் நாம் மீண்டும் செல்ல வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்ம என்ன பண்ணியிருந்தாலும், அவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும், நம்ம மறுபடியும் அவருடைய இடத்திலே நம்ம கால்களிலே அவரோட பாதங்களிலே போய் நாம் தஞ்சம் அடைந்து விட்டால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு நீங்க முன் சொல்லிவிட்டு அவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருந்து அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த காலை நேரத்திலே தகுதியே இல்லாத என்னை இந்த இடத்துல நீ சாட்சியாக நிறுத்தினது எனக்கு என்னவென்று எனக்கு தெரியாதுப்பா. ஆனாலும் உம்முடைய சித்தம் தகப்பனே, உம்முடைய சித்தத்திற்கு ஆண்டவரே என்னை முழுமையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளத்துல நீங்க பேசுங்க தகப்பனே. ஆண்டவரே, எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் என்னை போன்ற சூழ்நிலையிலும் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். ஆனாலும் இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே போய் அவர்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்குள்ளே நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. அவருடைய எல்லா கஷ்டங்களையும் எடுத்து போடுங்க. நல்ல மன ஆறுதலை கொடுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே அவர்களோட இருந்து சமாதானத்தை அருள்வீராக. அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுங்க. அவங்கள மீட்டு கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, மீள முடியாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்களாம் ஆண்டவரே. சப்பா, உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு போய் விட்டோமே என்று ஏக்கத்தோடு தாங்கி இருக்க எத்தனையோ பேர் இருக்கிற சொத்தைக்கிற பாப்பா நன்றி, இந்த சொத்திரிக்க நன்றி, தேவனுக்கு பாடு செய்வா. அவர்களை நீங்க மீட்டுக் கொள்ளுங்க தகப்பனே, மீட்டுக் கொள்ளுங்க. உம்முடையவர்கள் நாங்கள் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் ராஜா. உம்முடைய பாதத்திலே அனுதினமும் நாங்கள் காத்திருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரசாபப்படுத்தி கொண்டே இருப்போம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் ஆண்டவரே. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கேட்கப்பட்ட வசனங்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். நீங்கள் ஒரு ஆண்டவரை ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த தம்பி வெங்கட் அவர்களுக்கும் ஆண்டவருடைய நாமத்திற்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்?
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே வந்து சாட்சி சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வசனம் தான், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான். அந்த ஒரு வார்த்தைங்க, அந்த ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை புதுப்பிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அவருடைய வார்த்தை, அது மாறாத வார்த்தை, நம்மளை மறவாதவருடைய வார்த்தை. அது நல்லா பாருங்களேன். நான் இன்னொரு ஸ்டோரி நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒரு விதவை மகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெருசாக எந்த ஐட்டமும் இருக்காது. ஒரே ஒரு உட்டன் ஸ்டூல் தான் இருக்குமா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும். அந்த பையனுக்கு 8 வயசு தானா. ஓகே, அந்த பையன் வந்து அந்த பையனால என்ஜாய் பண்ண முடியல அவங்க குடும்பத்தில். அவனாலே அந்த மனைவி அவங்க அந்த மகளாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு தேவையான காரியத்தை எதுவும் செய்ய முடியல. அவங்களுடைய யாருமே கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. அவருடைய கணவனை இழந்த அந்த தவிக்கிற அந்த மகள் வந்து ரொம்ப வேதனைப்பட்டிருக்காங்க. அப்போ டெய்லி அவங்க பையன் கேட்பானா அந்த அம்மா கிட்ட, அம்மா நீங்க உண்மையாவே நம்புறீங்களா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே நீங்க நம்புறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், ஆமாப்பா, அவர் திக்கற்றவர்களுக்கு அவர் தகப்பனா இருக்காரு, தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பனா இருக்காருப்பா, அதனால உனக்கும் ஒரு தகப்பனா இருக்காரு, எனக்கும் ஒரு தகப்பனா இருக்காரு, அதனால நான் அவரை நம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து ஒரு குளிரான ஒரு காலத்துல வந்து என்ன இருக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வந்து காசு இல்ல, சாப்பிட உணவு இல்ல, எதுவுமே கிராசரி ஐட்டம் வாங்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. மளிகை சாமான் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டுல எதுவுமே இல்லை. அவங்க குழந்தைக்கு பசி வந்திருக்கு. அந்த அம்மா போயிட்டு வந்து ஏதாவது அவங்க குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அப்போ போய் செஞ்சு கொடுக்கலாம் சொல்லி பார்க்கும்போது அரிசி இல்லை, எதுவுமே இல்லை. அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து அவங்க பையனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாமார்களுக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தனிமையான ஒரு பண்புல, நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைக்கு வந்து அந்த காரியம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனியா போய் அழுதுருக்காங்க. அழும்போது அவங்க வந்து சொன்ன ஒரு சங்கீதம் வந்து சங்கீதம் 68:5 சொல்லப்பட்ட அந்த வசனம் தான், தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்லி, அப்பா எனக்கு நியாயம் விசாரிங்கப்பா, என் பிள்ளைக்கு நியாயம் விசாரிங்க, என் பிள்ளைக்கு நீங்க தகப்பனா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. அழுது அவங்க ஜெபித்திருக்காங்க. அப்போ அவங்க பையன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீ என் கூட சேர்ந்து ப்ரேயர் பண்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் சொல்லியிருக்கான். அப்போ பசிக்குதுமா அப்படின்னு, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோம்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையை உண்மையாகவே வந்து அம்மா வந்து எதனால சொன்னாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதான். ஆனா அந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து அவங்க வாயில போட்டிருக்காரு. சொல்லி அவங்க வந்து ஜெபித்திருக்காங்க. ஜெபிச்சு கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து அவங்க கதவை தட்டிருக்காங்க. கதவை தட்டிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நாங்க எங்க பக்கத்துல இருந்து ஒரு சர்ச்சில் இருந்து வரோம், நான் வந்து இங்கதான் வந்து நான் வந்து ஸ்டே பண்ணிருக்கேன், நான் புதுசா இங்க கொடுத்து நான் வந்திருக்கேன், நான் இங்க இருந்தேன், எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து தூக்கமே வரல, என்னை வந்து ஆண்டவர் எழுப்பி இந்த ஒரு பேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அந்த பேக் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான், அந்த பேக்ல கொஞ்சம் காசு இருந்திருக்கு, அந்த பேக்ல அந்த குழந்தைக்கு தேவையான புக்கு எல்லாமே இருந்திருக்கு, பென்சில், இந்த எல்லா பொருளுமே இருந்திருக்கு. அந்த குழந்தை அதை பார்க்கும் போது, என்னது நான் ஜெபிச்சா இப்படி ஒரு காரியம் நடக்குமா, அப்போ ஆண்டவருக்கு என்னுடைய வீட்டு அட்ரஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்களேன், இங்க இருக்க நம்ம எல்லாருடைய அட்ரஸ ஆண்டவருக்கு தெரியும், நம்ம வீட்டுல போற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும், நம்ம என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை போய் கொண்டிருக்கோம் அப்படின்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியுங்க. அப்ப அந்த சிறு குழந்தையோட கண்ணீரை வந்து ஆண்டவர் பார்த்து, அந்த விதவியோட கண்ணீரை பார்த்து ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்துருக்காரு பாருங்களேன். நாளை பின்ன அந்த பையன் ஒரு பாஸ்டரா மாறி, அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னு அந்த இருக்கிற ஊர்ல அவன் அற்புதமான காரியங்களை ஆண்டவர் அவர் மூலியமா செஞ்சிருக்காரு. அப்போ விசுவாசம் அப்படின்றது நம்ம வந்து அந்த டேபிள், அதாவது அந்த சாப்பாட்டு இருக்க அந்த டைனிங் டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி அங்க ஒண்ணுமே இல்லை, அவன் உட்கார இடம் தான் டைனிங் டேபிள், வேற ஒண்ணும் இல்லை, அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா விசுவாசத்துல அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, நம்ம ஜெபிப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த ஒரு வார்த்தை,
அந்த ஜெபம் கேட்கப்பட்டதில்ல. நான் உண்மையாவே சொல்றேனே, அந்த சிறு குழந்தையோட ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில சாட்சி சொன்ன அந்த மகேஸ்வரி அம்மா அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்னா, அவங்க கண்ணீரை ஆண்டவர் வந்து துடைத்திருக்காரு அப்படின்னா, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்காருங்க. ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுப்புத்திறன் கிடையவே கிடையாது. அவர் சொல்லி ஓகே நிறைவேற்றாமல் இருக்கவே மாட்டாருங்க. அம்மா சொல்லும் போது நான் வந்து என்னுடைய தமிழ் வந்து கொஞ்சம் கலோக்கியல் தமிழா இருக்கும். ஆனால் அவங்க பேசும்போது ரொம்ப சுத்த தமிழ ரொம்ப அழகா வந்து ஒரு சில காரியத்தை சொன்னாங்க. அவங்க வாழ்க்கையில போன காரியம், அவங்களுக்குள்ளாக இருந்த குறைய அவங்க ரொம்ப ஓப்பனா வந்து சொன்னாங்க. அவங்க அதுக்கு கூச்சப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? எனக்கு தேவன் நன்மையானதை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடிக்கடி என் கூட பேசுறவங்களுக்கு அதிகமாக தெரியும், நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், ஓகே, அடிக்கடி சொல்ற ஒரு 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 காரியத்தை சொல்லி என்ன சொல்லிப்பா, தேவன் நன்மையானதை மாத்திரமே செய்வார், அவர் தீமை செய்ய மாட்டார். அவர் பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டாருங்க. அவருக்கு எல்லாருக்கும் கடவுள், ஆனா உங்களுக்கும் எனக்கும் அவர் தகப்பனுங்க. ஒரு தகப்பன் அவன் பிள்ளைக்கு தீங்கு செய்யவே முடியாது. நம்ம ஏசப்பா நமக்கு தீங்கு செய்யவே மாட்டார். எப்படி அவங்களுக்கு வசனத்தோட ஆண்டவர் வந்து உறுதிப்படுத்தினாரோ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னாரோ, அதே தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில இருக்காங்க. நம்ம கூட ஆண்டவர் சொல்றது, அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டாராம். நம்ம தான் அவர் விட்டு விலகி போறோம். நம்ம தான் அநேக நேரத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னு இப்ப எப்படின்னா வந்து நம்ம தான் தொலைச்சு போயிடுறோம். இப்ப நான் ஒரு போனை ஒருத்தர் நான் கிஃப்டா கொடுக்குறேன்னு அந்த போனை ஒருத்தர் தொலைச்சு போவாங்க, நான் போய் அவங்க கிட்ட கொடுத்து நான் வாங்க மாட்டேன்ல. அந்த மாதிரி தாங்க ஆண்டவர் நம்மளை வந்து பிடிச்சிட்டாரு, அவர் நம்மளை விட்டு போகுதுல. நம்ம தான் அநேக நேரத்துல நம்ம ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய பிரசன்னத்துல உட்காந்து அவரோட கூட ஜெபத்துலங்க, அந்த ஜெபம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கவங்களுடைய இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுடைய உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது. இங்க இருக்க மனுஷங்களுக்கு உண்மையாகவே ஒரு சில பேருடைய, இப்போ எனக்கு வந்து இங்க இருக்க ஒரு சில பேருடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்னோட சூழ்நிலை தெரியும். ஆனா அப்படி தெரிஞ்ச அவங்களுக்கே என்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸ், நான் இப்ப என்ன பாதையில போய் கொண்டிருக்க சொல்லி அவங்களுக்கு ஃபுல்லா தெரியுமாங்க தெரியாது. இங்க இருக்க யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். இயேசுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம போற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இருக்கிற உங்களுடைய ஷூல அவர் வந்துருவார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர் எப்படிப்பட்ட கர்த்தரா அப்படின்னா, அவர் மனதுருகுற கர்த்தரா. அவர் நம்மளோட சூழ்நிலைக்கு அவர் வந்துருவார். அப்ப அவருக்கு தெரியும்ல, நம்ம அவரை நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகங்கள் வெக்கப்பட்டு போகவே போகாதுங்க, வெக்கப்பட்டு போகவே போகாது. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? இந்த நாள்ல மகேஸ்வரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் சாட்சி சொல்ல போறோம்பா அப்படின்னாங்க. இது வரைக்கும் நான் அப்படி சொன்னதில்லப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னது போல எனக்கு தெரியல. அவங்க தேவனுடைய நாமம் மகிமை போராட்டம். இந்த சாட்சி இன்னும் அநேக பேருக்கு வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்கள மாதிரி இருக்கிறவங்க சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. அவ்வளவுதான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு அப்படியே விட்டுறக்கூடாது. எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, நீ எழும்பி பிரகாசி, இதோ ஒன்று ஒளி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முடங்கி கிடப்பது பிசாசுடைய எண்ணம். அப்போ அவனுடைய எண்ணங்களும் அவனுடைய செயல்களும் ஜெயிக்கணும், ஜெயிக்கவே கூடாது. அப்ப அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, ஆண்டவர் பைபிள்ல எல்லா இடத்துலயும் நம்ம பாக்குறோம், நீ எழுந்துரு, நீ புறப்படு, நீ பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரம், உன் படுக்கை விட்டு எழுந்துரு அப்படின்னாங்க. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உங்களை பத்தி பார்த்தவங்க யார் என்ன சொல்றா ஏது சொல்றா அதெல்லாம் தேவன் உங்களை குறித்து சொல்ற காரியத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போங்க. நம்ம அவர் மாத்திரம் பார்ப்போம். அவர் வந்து திக்கற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு அவர் வந்து சகாயம் செய்கிறவராக இருக்கார். அவர் ஓகே, என்ன சொல்லுது, அவர் வந்து திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்காரு. அதனால வந்து அந்த நியாயத்தை நம்மளுமே, அதான் தான் ஏசையால வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லுறாரு, நன்மை செய்ய வந்து படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சூழ்நிலையில் இல்லாதவங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களை விசாரிக்கணுமா, அந்த சூழ்நிலை இல்லாதவங்க என்ன பண்ணுமா அவங்களுக்கு தேவையான காரியத்தை பண்ணுமா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லா யார் என்ன பண்ணணும் அப்படின்றத அழகா சொல்லக்கூடியவங்க. இன்னைக்கு வந்து யூ ஆர் நாட் ஆக்சிடென்ட்லி ஜாயின்ட் இன் திஸ் மீட்டிங். நீங்க ஏதோ ஒரு விபத்தின் மூலியமாக ஏதோ நீங்க வந்து ஜாயின் பண்ணல, ஏதோ தற்செயலாக இந்த காரியத்தை வந்து நீங்க வந்து மீட்டிங் வந்து நீங்க ஜாயின் பண்ணல. ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருப்பாரு இந்த வசனங்களோட சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. அவங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி போனாங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்டவரை விட்டு விலகி கொண்டே போயிருக்கேன், ஆதியில இருந்த அன்பை நான் இழந்துட்டேன், ஆதியில இருந்த அன்பை நான் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. நம்ம யாராவது அப்படி இருக்கோம் அப்படின்னா அந்த அன்புக்கு போவோமாங்க? நம்ம அநேக நேரத்துல அன்பு செலுத்த முடியாத ஒரு காரியம் இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமாங்க,
ஜட்ஜ் பண்றதுனால தான், நம்ம மற்றவங்களை குறித்து ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்றதுனால தான். அதை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு, ஓகே ஏசப்பா நாங்க உங்ககிட்ட வரோம் கர்த்தராஜா, நீங்க அப்பா எங்களை நேசிக்கிறவங்களா இருக்கணும் ராஜா, நீங்க எங்களை தேடி வந்ததுனால ராஜா, அப்பா நாங்க உண்மையே நம்பி இருக்கிறதுனால கர்த்தராஜா எங்க வாழ்க்கை செழிக்கும் கர்த்தராஜா, எங்க குடும்பம் செழிக்கும் கர்த்தராஜா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. எனக்கு இது நடக்கக்கூடாது ஏசப்பா, எனக்கு இப்படி நடக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னே சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன உங்களுக்கு வாழ்க்கையில வேணும், நான் விசுவாசிக்கிறேன் அநேக பேருக்கு ஒரு ஆரம்பத்தை இந்த நாளில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு ஆரம்பத்தை கொடுத்து உங்களுடைய வாயை ஆண்டவர் திறந்து ஆண்டவரை பற்றி பேசக்கூடிய ஒரு வல்லமை உங்க மத்தியில வைப்பார் சொல்லிட்டு, கர்த்தருக்கு சித்தமானால் யாராவது நீங்க வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா என்னை ரீச் பண்ணுங்க. ஓகேவா, ஐ வில் டாக் டு யூ. நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷமாக ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, அப்பா இப்பொழுது அப்பா இணைந்த ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா இந்த அப்பா மீட்டிங்ல அப்பா ஸ்டார்டிங் முதல் அப்பா கர்த்தராஜா முடிவு வரை உமது கரை இருந்ததுக்காக நன்றி செலுத்துறேன். விசேஷமாக அப்பா கர்த்தராஜா இந்த நாள்ல அப்பா கர்த்தராஜா அப்பா வொர்ஷிப் டைம்ல ராஜா உமது பிரசன்னத்தை உணரும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. சாட்சியின் வசனத்தினால அப்பா கர்த்தராஜா சாத்தானை ஜெயிக்கும்படியாக அப்பா கர்த்தராஜா இந்த நாள நீங்க பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக, மகேஸ்வரி அம்மாவை எடுத்து பயன்படுத்தினதற்காக, அவங்களுடைய நாவை தொட்டதற்காக கர்த்தராஜா அப்பா கர்த்தராஜா அப்பா அநேக பேருடைய எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கும்படியாக நீங்க செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா அப்படியாக ராஜா விசேஷமாக அப்பா இன்னும் இவங்களோட சாட்சி அநேக பேருக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். இவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க கர்த்தல ஒப்பு கொடுக்கிறேன். சமுதாயத்துல அநேக பேருக்கு அப்பா கர்த்தராஜா இவங்களை நீங்க சாட்சியாக வைக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தராஜா. அப்பா இவங்க தனியா இல்ல, இவங்களோடு கூட இயேசு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கர்த்தராஜா ஒவ்வொருவரும் சொல்லும்படியாக நீங்க கிருபை பாராட்டுங்க கர்த்தராஜா. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். அதே போல இந்த நாள் அப்பா இந்த மீட்டிங்ல இணைந்த ஒவ்வொருவரையும் உங்க கர்த்தல ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தராஜா. ஒவ்வொருவரையும் பேர் பேரா ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறி போகட்டும் இயேசுவின் நாமத்துல. அவங்க வீட்டுல அப்பா எண்ணெயும் மாவும் குறையாதபடிக்கு அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. அவங்களுடைய அப்பா கர்த்தராஜா இருக்கிற ஸ்தலத்துல அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அநேக பேருடைய அப்பா கர்த்தராஜா அப்பா அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா நீங்க திறப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. அப்பா அப்படி நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அதே போல அப்பா கர்த்தராஜா தேவியாண்டுடைய அப்பா சரீரத்திற்காகவும், ஜாயாமுடைய அப்பா சரீரத்தில் அப்பா கத்திர நல்ல முன்னேற்றத்திற்காகவும், அப்பா கத்திரஜா அண்ணாள் மகளுடைய அப்பா சுகத்திற்காகவும், அப்பா கத்திரஜா இன்னும் அப்பா கத்திரஜா அநேக பேர் அப்பா கத்திரஜா அவங்களோட சரீர ரீதியாக அப்பா பலவீனத்தோடு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் கத்திரஜா. உங்க பலன் அப்பா பரிபூர்ணமாய் விளங்கட்டும் கத்திரஜா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீங்க அப்பா அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் கர்த்தராஜா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பு நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் ஒன்றிணைந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise Lord, praise Lord, praise Lord.